குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது? 7.5 சனியில் உங்களுக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது வருமானம் எந்த லெவலில் இருக்க போது, பொருளாதார அமைப்புகள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, தொழில் ஏற்றமாக இருக்க போதா, இல்லை தொழில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம் என்ன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஆல்ரெடி 7ஆம் இடத்துல கேது இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது, இல்லை இன்னும் சிக்கல் அதிகரிக்குமா, என்ன ஏதுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய படிப்பு, காதல் அமைப்புகள், அதிர்ஷ்டம், அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமா டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பொருளாதார அமைப்புகள் இந்த மாதத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே போய் அங்கே உட்கார்ந்துருக்காரு, வக்ரம் பெற்று. அது ரொம்ப முக்கியம். செவ்வாயினுடைய பார்வையில் அது 2ஆம் பட்சமான ஒரு முக்கியமான விஷயம். வேற ஏதாவது கிரகங்களுடைய பார்வை இருக்குதா சனீஸ்வர பகவானுக்கு 2ஆம் இடத்திற்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. குருவினுடைய பார்வை கிடையாது, சுக்கிரனோட தொடர்பும் அந்த 2ஆம் இடத்துக்கு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது செவ்வாய் சனி ஆகிய 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு 2ஆம் இடத்துக்கு இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் முதல்ல வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் அதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதுவாக்கு இதுவாக்குன்னு வாய்ச்சோடால் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மூக்கோடு வர்றது உறுதி. தேவையற்ற வாக்குவாதத்துக்குள்ளே போகவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்றுமில்லாத விஷயத்த நம்மளா ஊதி பெருசு பண்ணி வாக்குவாதத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுவோம். ஒருத்தர் ஒரு விஷயம் சின்னதாக எப்படின்னு சொல்லிட்டா கூட, தங்கு ஸ்லிப்பாகி ஒரு வார்த்தை வந்துட்டா கூட நம்மளால் பொறுக்க முடியாது. வீட்டே ரணகலம் பண்ணி போடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. செவ்வாய் அது என்ன பண்ணுறது, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 8ஆம் இடத்துலேருந்து சனியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதுக்குண்டான தைரியத்தை, அந்த சண்டை கட்டுறதுக்கு உண்டான தைரியத்தை செவ்வாய் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. முன்ன இருந்ததை காட்டிலும் இன்னும் 4 மடங்கு பலமாக வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடுது. சண்டைக்கு போகிறது அப்படிங்கிறது 2வது, வாயிலேயே வாய் சண்டை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது. முடிந்த அளவு வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதி கெட்டு போயிடும். 2வது, யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். முக்கியமாக வட்டி வரவு செலவு சுத்தமாக ஆகாது. வட்டிக்கு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. 3வது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 10ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்துக்கு போயாச்சு. தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. தொழிலில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் செய்யவே கூடாது, தவிர்த்தரணும். முழுக்க உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய வருமானத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக நீங்கள் மாறிடுவீங்க. மற்றவர்கள் பார்வைக்கு அது கஞ்சத்தனமான ஒரு செயல்பாடாக இருக்கும். காதுபடவே சொல்லிடுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி காதுபடவே சொல்லிடுவாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதன்படி நடந்துக்கிட்டால் நல்லது. வருமானம் முன்ன பின்ன இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கிற அளவுக்கு, செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். செலவுகளை குறைச்சிடுவீங்க. குறைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? 10ஆம் அதிபதி 8ல், 10ஆம் இடத்திற்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கா அப்படின்னா கிடையாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புது மாற்றங்கள் ஏதும் செய்யக்கூடாது. பிஸ்னஸ் லோன் வாங்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், தொழிலில் புதுசாக எதுவும் டெவலப் பண்ண பிடிக்க அப்படி இப்படின்ட்டு அது இதுன்னு ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணிங்கன்னா ஃபைனலாக அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஆல்ரெடி என்ன ஒரு சூழலில் உங்களுடைய தொழில் இருந்ததோ அதே அமைப்பில் கொண்டு போகணும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையும். 16ஆம் தேதி வரைக்கும் வாடிக்கையாளரே இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கஸ்டமர் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமாகும். லீடு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். முதல் 16 நாட்களுக்கு
வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் சொல்லுது. ஓகே, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 5ல் தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி 4ஆம் அதிபதி 4ல் திக்பலமாக ஆட்சி பலமாக இருந்தது, நல்ல விஷயம்தான். பாவகிரகங்களுடைய பார்வை ஏதாவது அப்படி இருந்ததான்னு பார்த்தா சனியினுடைய பார்வை இருந்ததாங்க. இருந்தாலும் சனி உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா, அப்படிங்கும்போது அந்த உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக கை வைக்காமல் இருந்துட்டு இருந்தார். இப்போ எங்கேன்னு அந்த சுக்கிரன் பயிற்சியை 5ஆம் இடத்துக்கு போயாச்சு. 5ஆம் இடத்துல தான் அந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துல மாதம் முழுக்க இருக்க போகிறதில்ல. 20ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இப்போ முதல் 20 நாட்களுக்கு உடல் ரீதியாக எந்த தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 20ஆம் தேதிக்கு மேலே உணவு கட்டுப்பாடு அவசியம். ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் ரொம்ப நிதானம் வேணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிரைவ் பண்ணுறதை விட்டுருங்க. கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, கடகத்தில் வந்து சுக்கிரன் கிராஸ் பண்ணி சிம்மத்துக்கு வர வரைக்கும் டிரைவிங்கை மறந்துருங்க, டிரைவிங் பண்ண வேண்டாம். ரெகுலராக ஒரே ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன், டெய்லியும் போகணும் அப்படின்னா ரெகுலராக போகிற இடமா இருந்தால் ஓகே. புதிய இடங்களுக்கு பயணிக்கும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு சிக்கலை தருது, கவனமாக பார்த்துக்கோங்க. சிக்கல் தரும்போது எப்படிங்க, ஆரோக்கிய குறைபாடு அதன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்தாகணும்னாலாம் கிடையாது. புது தடத்தில் ஓடிட்டு போகும்போது சேக்கப் சரி, ஏதோ ஒன்று சரியில்லாமல் குதிச்சு அது இதுன்னு பண்ணி ஸ்பைனல் கார்டு கூட பெயின் ஆக ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதுங்காட்ட உடம்பு ஃபுல்லாக அசதியாகிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகளை காட்டுது, புரிஞ்சுக்குவாங்க. கணவன் மனைவி உறவு இது எப்படி இருக்குது? 7ஆம் இடத்துல கேது, சொல்லவே வேண்டாம். 7ஆம் இடத்துல கேது வந்தாச்சு அப்படின்னாவே வாழ்க்கை துணையின் மீது பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். எவ்வளவெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணை கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்காம போக 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 நம்மளுக்கு கொஞ்சம் மன ரீதியான ஒரு ஒரு போராட்டம், ஒரு இன்பமற்ற நிலை நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழலை இங்கே சொல்லுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். சரி, வேறு என்ன அதில் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 7ஆம் அதிபதி 7ஆம் பாவத்துக்கு வர்றாரு, இங்கே பலம் அடைகிறாரு. அப்போது அந்த கேதுவினுடைய தாக்கத்தை அந்த சூரியன் குறைக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சிருக்கிறீங்க, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது, ஒன்றா பேசி போய் வர முடியல, ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், பார்த்தாலே கோபம் வருது, சண்டை வருது, ஒரு பிரியம் அன்பு பாசமெல்லாம் வரமாட்டேது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேலே 2 பேர் உட்கார்ந்து தெளிவாக பேசுங்க, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களை அட்டாச்சாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளோலையே நீங்கள் போயிடலாம். கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது பேச்சுவார்த்தைகளில் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வேலை எப்படி இருக்குது? 6ஆம் இடத்துல புதன் சூரியன் ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டமாதிபதி 6ல் இருக்கிறார், ஒன்றும் 5 கூடியவர் 6ல் இருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். இப்போ வேலையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சரி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். முதல் 16 நாட்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். எதிரிகளும் கண்டு அஞ்சும் அளவுக்கு உங்களுடைய வேலை சாமர்த்தியம் இருக்கும். ஸோ அது நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யார் துரோகம் பண்ணிட்டு இருக்கா, யார் கூட இருந்தே குழி பறிக்கிறா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களாம் 16ஆம் தேதிக்கு மேலே கட் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்குண்டான வேலை என்னமோ அதை செஞ்சுருவோம். ஸோ அப்போ வேலை அப்படிங்கிற விஷயமும் இந்த சூழலில் தான் இருக்குது. படிப்பு 4ஆம் அதிபதி 5ல், 2ஆம் இடத்துல சனி பகவான். குழந்தைகளுக்கு மட்டும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும். நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். டியூஷன் அனுப்பணும், ஸ்கூல் அனுப்புகிறோம், அதோடு விட்டுறாமல் வீட்டில் குழந்தைகளுக்கு அந்த படிக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங் கொஞ்சம் கொடுங்க. கும்பராசி கும்ப லக்னமாக இருந்ததுன்னா குழந்தைங்க, ஏன்னா விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும், எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உட்காந்து கற்றுக் கொடுக்கும்போது அது நல்லா மைண்டில் ஏறிக்கும். பெற்றோர்கள் மூலமாக மட்டும்தான் அது முடியும், அது சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா 5ல் வளையிறது 50லையும் வளையும், 5ல் வளையலைன்னா 50ல் வளையாது. குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ 4 கூடிய 5ல் இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. 10th +2 டிகிரி, ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, பிஹெச்டி, எம்ஃபில் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. அதில் எல்லாம் சைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. காதல் அமைப்புகள் 5ஆம் இடத்துல குரு பகவான் கூடவே சுக்கிரனும் வந்து சேர்றாங்க. அப்படிங்கும்போது இங்கே
காதல் அமைப்புகள் அப்படிங்கிறதுல வந்து எந்த அப்பழுக்கும் இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டம் உண்மையாகவே உங்களை விரும்பக்கூடிய ஒரு நபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. உண்மையாகவே ஒரு நபர் உங்களை விரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சரியான நபரை சூஸ் பண்ணுங்க. அந்த நபர் தேடி வருவாங்களா அப்படின்னு கேட்டால் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் ஆல்ரெடி லெவலில் இருக்கோம் அப்படின்னா அந்த லவர்ஸ்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய காதலனோ காதலியோ கொஞ்சம் பிடிவாதமாக ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும் போது கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதை கடந்து போகணும். அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா 2ஆம் இடத்தை 8லேருந்து செவ்வாய் பார்க்குறாரு. 11ஆம் இடத்து அதிபதி அவருன்னு பார்த்தா 11ஆம் இடத்து அதிபதி இல்லை, அவருடைய பார்வையும் கிடையாது. 11ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. இந்த காலகட்டம் எதிர்பாராத விதமாக பொருளாதார அதிர்ஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாட்ரி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. குடும்ப தலைவி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் தேவையற்ற பிடிவாதத்தை குறைச்சிட்டு நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு குடும்பத்துக்காக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதை செய்யுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லபடியாக இருக்கும். சுயத்தை இழந்து குடும்பத்தை காக்க வேண்டிய சூழ்நிலை கும்பராசி பெண்களுக்கு. மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க. காவல் தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் கும்பராசி கும்பலக்கு நண்பர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் திருப்தியான ஒரு வாழ்க்கை சூழல் அமையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.